தமிழ் பேசும் அனைத்து நலங்களுக்கும் வணக்கம். இந்த செப்டம்பர் மாதம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் வரப்போகுது அண்ட் வேற ஒரு சில ஸ்மார்ட் போன்ஸும் வரப்போகுது. அது என்ன வேற ஒரு சில ஸ்மார்ட் போன்ஸ் நல்லா தெளிவா சொல்லுங்க. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஐபோன் வரப்போகுதுன்னு. எஸ், மிஸ்டர் படம் சொன்னது போலவே இந்த மாதம் ஐபோன் லான்ச் ஆகக்கூடியது தான். அதுவும் செப்டம்பர் 9ஆம் தேதி லான்ச் ஆக போகுதுன்றது போல இப்போதைக்கு லீக்ஸ் போய்கிட்டு இருக்கு. இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரல. வெயிட், இப்போ சுட அப்டேட் வந்திருக்கு. செப்டம்பர் 9ஆம் தேதி தான் லான்ச் கன்ஃபார்ம். பட் இந்த ஐபோன் வந்ததுன்னா நமக்கு என்னப்பா அட்வான்டேஜ்? பிடிக்குதோ பிடிக்கலையோ, வாங்குறோமோ இல்லையோ, நமக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அது என்னன்னா, இதுல ஏதாச்சும் அவன் தப்பி தவறி 1-2 புதுசா கொண்டு வந்தாங்கன்னா அடுத்தது ஆண்ட்ராய்டில் என்ன ஆகணும் உங்களுக்கே தெரியும். அதே தான். சரி, இப்போ இந்த 17 சீரிஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 17 ஏர்னு சொல்லி ஒரு புது மாடலை கொண்டு வர போறாங்க. பட் ஏற்கனவே இருந்த பிளஸ் சீரிஸை கட் பண்ணிட்டு, ஸோ 17 பிளஸ் இந்த வாட்டி வராது, அதற்கு பதில் ஏர் வரும். பட் என்ன இந்த வாட்டி ஒரு நல்ல விஷயம்னா, எல்லா மாடல்லையுமே நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் வரும்ன்றது போல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்லிம், இந்த ஏரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஐபோன்ல வந்ததுலேயே ஸ்லிம்மஸ்ட் மாடலாக இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ பேட்டரி எவ்வளோ இருக்கும்? அதுவுமே இருக்கிறதுலே கம்மி தான். 2700 2500 தான் இருக்குன்றது போல இப்போதைக்கு லீக்ஸ் போய்கிட்டு இருக்கு. 2900 mAh 2900. ஸோ அது வந்தாலும் வரும். அண்ட் முக்கியமான விஷயமே A19 ப்ரோ பயானிக் இதில் இருக்குன்றது போல சொல்கிறாங்க. பட் அது எனக்கு டவுட் தான். ப்ரோவெல்லாம் ஏரில் கொடுக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை ப்ரைஸ் அதிகமாக வச்சா எவனும் வாங்க மாட்டான், அதுக்காக ப்ரோவை கொடுப்போம்னு சொல்லி வேணால் கொடுக்கலாம். பட் ப்ரோ மேக்ஸில் இருக்கிற அளவுக்கு கோர்ஸ்லாம் இருக்காது. கொஞ்சம் கோர்ஸை கம்மி பண்ணி சட்டில் வெர்ஷனாக மேபி கொடுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது வராதுன்னு தான் நினைக்கிறேன். சரி, இது ஆச்சுங்களா? ப்ளஸ் முக்கியமான விஷயமே 17 ப்ரோ, 17 ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு சொல்லி 3 வேரியன்ட் வரப்போகுது. ஸோ இந்த நாலுமே வந்து பார்த்தா இந்த வாட்டி புதுசாக ஒரு கலர் வரப்போகுதுன்னு சொல்லி இந்த ஆரஞ்சு கலரை ரொம்ப ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் வருமானது கொஞ்சம் சந்தேகம் தான். உங்களுக்கு அந்த கலர் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. சோ ஐபோன் 17 பொறுத்தவரைக்கும் நமக்கு 3600 mAh பேட்டரி. ஐபோன் 17 ப்ரோ பொறுத்தவரைக்கும் 3600க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்டா எனக்கு தெரியல. அண்ட் 17 ப்ரோ மேக்ஸ் பொறுத்தவரைக்கும் இருக்கிறதுல இதுதான் அதிகம். ஆனா அது எவ்வளோன்ற லீக்ஸ் இப்போதைக்கு வந்து கிடையாது. மற்றபடி எல்லாத்துலயுமே உங்களுக்கு டைனமிக் ஐலண்ட் இந்த வாட்டி வந்து பார்க்கப்படும். டைப் சி போர்ட் தான் அதே தான் இருக்க போகுது. கேமரால ஒரு அப்கிரேட் இந்த வாட்டி பெருசா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா செல்ஃபில ஒரு அப்கிரேட் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ நீங்க யாராச்சும் ஆப்பிள் ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த ஐபோன் சீரிஸ்ல நீங்க எந்த பர்టిక్యులர் மாடலுக்காக வெயிட்டிங் அப்படின்னு வந்து சொல்லுங்க. கண்டிப்பா அந்த மாடலை வாங்கி உங்களுக்காக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன். இது ஒண்ணா, ஏன்னா அவன் எப்படி விட மாட்டான், எப்படி வாங்கி தான் ஆகும். ஓகே, ஒன்று. ரெண்டாவது, சரி ஆப்பிளுக்கு மட்டும் தானே கேட்டீங்கன்னா கிடையாது, சாம்சங் யூசர்ஸ்க்கும் இருக்கு. பட் ஆப்பிள் காட்சி பரவாயில்ல, அவங்க பிரீமியம் செக்மெண்ட் வருது. சாம்சங் வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபோன் வருது. அதுல ஒன்னு சாம்சங் கேலக்ஸி S25 FE. ஆனா இதுல கஷ்டமான விஷயம் என்னன்னா, ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் கொடுக்கல, எக்ஸினோஸ் 2400 சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸர் தான் வரும்ன்றது போல இப்போதைக்கு லீக்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஆனா அதை விட கஷ்டமான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் வச்சு பிரைசிங் 60,000 65,000 சொல்லி மனசாட்சியே இல்லாம வைப்பாங்க. ஆனா இந்த சைடுல என்ன பண்ண முடியும்? நம்ம 16E அந்த பிரைஸ்ல தான் லான்ச் பண்ணாங்க, அதுக்கு இது பரவாயில்லன்னு சொல்லி அவங்க லான்ச் பண்ணுவாங்க. பட் நான் தான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ வரும்போது அந்த மாதிரி தான் வரும். அப்போ உடனே வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு அந்த சேலு ஆஃபர்ல எல்லாம் பிரைஸ் குறையும் பாருங்க, அப்போ அது ஒர்த்தா இருக்கா இல்லையன்றதை பொறுத்து நான் வாங்கிக்கலாம். எப்படி இப்போ நத்திங் ஃபோன் வந்து 80,000 லான்ச் பண்ணாங்க, நான் வேணாம் அப்படின்னு சொன்னேன். இதே 45-50க்குலாம் வந்தால் ஓரளவுக்கு நல்ல ஃபோன் மாதிரி தெரியுது. அந்த மாதிரி தான் இதுவும் ஆஃபரில் வந்து நல்ல ப்ரைசிங், ஒரு 40% டிஸ்கவுண்ட் ஆச்சுன்னா அப்போ வாங்கும். பாருங்க, அப்கமிங்லேயே இந்த அளவுக்கு சொல்ல வச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக இவங்களுடைய ஃபோன் வந்து போய்கிட்டு இருக்கு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A17 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் வரும்னு எதிர்பார்த்தேன். பட் இல்லை, ஆகஸ்ட் 29ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. இதில் எக்ஸினோஸ் 1330 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸர், 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே இருக்க போது, 5000 mAh பேட்டரி, IP54 ரேட்டிங் அண்ட் 6 OS அப்டேட் வந்து தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த OS அப்டேட் வச்சு தான் ஓடிட்டு இருக்காங்க. சரி, இது ஏதாச்சும் இருக்குதா அப்படின்றதையும் நம்ம வீடியோ ஏதாச்சும் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்ல விவோல V சீரிஸ்க்காக யாராச்சும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, V60E சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மீடியாடெக் டிமென்சிட்டி 7400 சொல்லக்கூடிய ப்ராசஸர். பட் இந்த ப்ராசஸரோட 30,000 பிரைசிங் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பிரைசிங்லாம் அதை தயவு செஞ்சு யாரும் வாங்க வேண்டாம். ஏன்னா 20,000 நமக்கு இந்த ப்ராசஸர் வந்து கிடைக்குது, நல்ல ஆப்டிமேஷன் இருக்கும். இவங்க அந்த கேமரா ஒரு ஆப்டிமைசேஷனை மட்டும் வச்சு அந்த அளவுக்கு வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, மற்ற விஷயம் பார்க்கும்போது உங்களுக்கு 50 மேப்ஸ்க்கான பிரைமரி கேமரா, 32 மேப்ஸ்க்கான செல்ஃபி, 6500 mAh பேட்டரி, 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், IP68 69 ரேட்டிங். மற்ற விஷயங்களும் ஓரளவு இருக்கு. பட் பிரைசிங் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். 30,000 வந்தா, பட் வரும்போது எவ்வளவு பிரைசிங்ன்றது பார்க்கலாம். எங்கடா இன்னும் காணமே, வந்தான் சுட்டான் ரிப்பீட்ல 2 அண்ணன் தம்பிங்க இருப்பாங்களே, ஒருத்தர் ரியல்மி, இன்னொன்று மோட்டோன்னு பார்த்தா மோட்டோ ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போறாங்க. மோட்டோ G56 அப்படின்ற பேர்ல இதுல டிமென்சிட்டி 7060 சொல்லக்கூடிய ப்ராசஸர் தான் வரப்போகுது. IPS LCD பேனல். இது ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன், 15,000 உள்ளன்றது போல சொல்றாங்க. 5200 mAh பேட்டரி, 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 50 மேப்ஸ்க்கான மெயின் கேமரா ரியர்ல அண்ட் 32 மேப்ஸ்க்கான செல்ஃபி கேமரா இருக்க போகுது. ஸோ இந்த ஃபோனை
எனக்கு பெருசாக அந்தளவுக்கு உடன்பாடு கிடையாது. பட் பட்ஜெட் 15 இல்லாமல் ஒரு 10 வச்சாங்கன்னா அப்போ வேணா இது ஓரளவுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். வரும்போது பார்க்கலாம். இல்லை நம்ம ரியல்மியை பற்றி சொல்லுங்கன்னா ரியல்மி 15T சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் போது Dimensity 6400 Max அப்படின்ற ப்ராசஸர் இருக்க போது 7000 mAh பேட்டரி, 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 50 MP பிரைமரி கேமரா, பின்பக்கம் 50 MP செல்ஃபி கேமராவும் இதில் இருக்க போது. அண்ட் பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 20,000 25 வரும்ன்றது போல சொல்றாங்க. ஸோ வரும்பொழுது இது எக்ஸாக்ட்லி எப்படி இருக்கு என்ன இருக்குன்றது நம்ம சேனல்லையும் வீடியோ வரும். கீப் வாட்சிங். அண்ட் அடுத்ததாக ஒருவேளை மோட்டோல இருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வருது. இது ஒரு செய்தியாக மட்டும் எடுத்துக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ ரேசர் 60 சவராஸ்கி எடிசன். இந்த பேர் தான் அது. நான் சொல்றது கரெக்டாக இருக்கா நீங்க சொல்லுங்க, இல்லை கரெக்டான பேர் நீங்க சொல்லுங்க. தமிழில் டைப் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு புரியும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்தது தான். ஏதோ கல்லெல்லாம் வச்சு கொண்டு வராங்களாம். அந்த மாதிரி கிமிக்குக்கெல்லாம் யாரும் தயவு செஞ்சு போய் வாங்க வேண்டாம். என்ன ஏதுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு மார்க்கெட்டிங் தான் இதெல்லாம். ஓகே, ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இது வரைக்கும் தமிழ் டெக் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லைக் மறக்காமல் கொடுங்க. ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இடத்தில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.